எப்படி வந்து போதை கலாச்சாரம் வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப இப்போ வந்து பயங்கரமாக பேசப்பட்டுருக்கு. அது வந்து ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்குது. இப்போ தான் வந்து தெரிஞ்சிருக்குது. இப்போ தான் அது வந்து வெளியே வந்திருக்குது. ஸோ பணம் வாங்கிட்டு ரிவ்யூ பண்ணுற ஒரு கலாச்சாரம் ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்குது. அது வேண்டாம். அது ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. அது வந்து உங்களை ஃபாலோ பண்ணுற அந்த வியூவர்ஸ்க்கு நீங்கள் துரோகம் பண்ணுற மாதிரி. அது வந்து என்னை தயவு செஞ்சு அது மாதிரி பண்ணாதீங்க. ஒரு படத்தை கில் பண்ணுற மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. அது வந்து நம் நம்மளை நாமளே கில் பண்ணிக்கிற மாதிரி. நீங்களும் இதே தொழிலில் தான் இருக்கிறீங்க, நாங்களும் இதே தொழிலில் தான் இருக்கிறோம். இப்போ பாருங்கள், கண்ணப்பாங்கிற திரைப்படத்துக்கு வந்து கோர்ட்டில் வந்து யூடியூபர்ஸ் யாரும் என்னுடைய படங்களுக்கு விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்குறாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, யூடியூபர்ஸ் விமர்சனமும் பண்ண முடியாமல் போகுது. ரொம்ப ஜெனூனாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். இது வந்து இப்போ நான் இது மாதிரி பேசுகிறதுனாலும் கூட சில யூடியூபர்ஸ்க்கு என் மேலே கோபம் வரும். இவன் என்ன யோகியமா அப்படின்ட்டு. ஸோ நான் யோகியம் தான். ஏன்னா என்னுடைய சினிமாவுக்கு, என்னுடைய தயாரிப்பாளருக்கு நான் ரொம்ப நேர்மையாக தான் நான் படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். காலை வணக்கம், சாரி. ஓகே, இது வேறு ஒரு ஆரம்பமேவா? சரி, ரைட்டு. எனக்கு வந்து வின்சிராஜ் என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் என்னுடைய நிறைய படங்களுக்கு போஸ்டர் டிசைன் பண்ணியிருக்கார். நல்ல ஒரு ஹியூமன். அவர் வந்து லியோ ஜான் படம் பற்றி நிறைய சொல்லிகிட்டே இருப்பார். அவர் எடிட்டராக இருக்கும்போதும் கூட அவர் கூட ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு என் கூட. அவருடைய முதல் திரைப்படம் அப்படிங்கும்போது நான் அதுக்கு முன்னாடி அவரை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன், லியோ ஜான் பாலை. ஸோ நான் அந்த டே 1 ஃப்ரைடே வந்து நான் திருவண்ணாமலை கோயிலுக்கு போனதுனால என்னால் படம் பார்க்க முடியல. ஸோ சாட்டர்டே வந்து நைட் என்னுடைய நண்பர்களோட படம் பார்த்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 60% வந்து ஃபேமிலி க்ரௌடு தான். அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அது கிளைமேக்ஸ் வரைக்குமே ஒரு சாதாரண ஆடியன்ஸாக யார் இந்த ப்ளேவை பண்ணுறா, எதுக்காக நடக்குது, யார் அந்த நெகட்டிவ் கேரக்டர்னு ஒவ்வொருத்தவங்களா யோசிக்க ஆரம்பித்தாங்க. அந்த கிரிப்பான அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து இந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம். அதோடைய ஃபில்ம் மேக்கிங், அதை ப்ரெசென்ட் பண்ண விதம், அதோடைய சிஜி ஒர்க்கு, டெக்னிக்கல் ஒர்க்கு, சவுண்டு எல்லாமே வந்து தியேட்டரில் பார்க்கும்போது அவ்வளோ இம்பேக்டாக இருந்துச்சு. ஒரு பர்ஃபெக்டான ஒரு படமாக இருந்துச்சு. நம்ம படம் முடிஞ்சு வெளியே வந்துட்டு நம்ம வீட்டில் போயிட்டு யோசிக்கும் போது சில குறைகள் நமக்கு தோணும். ஆஸ் எ கிரியேட்டராக நமக்கு சில லாஜிக் தோணும். பட் படம் பார்த்து முடித்து வெளியே வரும்போது எனக்கு எதுவுமே தோணலை. ரொம்ப ஒரு இம்பேக்டான ஒரு படம் பார்த்த மாதிரியான ஒரு உணர்வு வந்துச்சு. ஸோ முதல்ல வந்து இந்த வெற்றி வந்து லியோ ஜான் பாலுடைய வெற்றி. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஒரு புது இயக்குனராக தமிழ் சினிமாவுக்கு என்ட்ரி ஆகிறாரு, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். செகண்ட், இந்த படத்துடைய கேமராமேன், இந்த படத்துடைய எடிட்டர், இந்த படத்துடைய ஆர்ட் டைரக்டர், இந்த படத்தில் ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர், இந்த படத்தில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர், எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனும் அந்த ஆன் ஸ்க்ரீன் தெரிஞ்சு எல்லாரும் சேர்ந்து ஒரு உண்மையாக ஒரு சினிமா மேலே இருக்கக்கூடிய ஒரு காதலில் ஒர்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஒரு நல்ல படம் கொடுக்க முடியும். ஸோ தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்கேன். ஒரு அற்புதமான படம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஹீரோவா அறிமுகமாகிற அஜய் திஷான், ஸோ ஒரு உதவி இயக்குனராக இருந்து எப்படி விஷால் மாதிரி, கார்த்தி மாதிரி ஒரு உதவி இயக்குனராக இருந்து அதுக்கப்புறம் சினிமாக்குள்ளே நடிக்க வந்திருக்காரு. ஏன்னா வந்து அந்த உதவி இயக்குனராக இருக்கும்போது தான் வந்து முழுக்க வந்து ஒரு சினிமாவில் எவ்வளோ டஃப் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். அதை வந்து 2 படங்களில் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீனில் வந்து நிற்கும்போது அந்த ஸ்க்ரீனுடைய வேல்யூ நிச்சயமாக அஜய்க்கு தெரியும். அதை வந்து சரியாகவும் பயன்படுத்தியிருக்காரு. நிச்சயமாக வந்து தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல ஒரு யங் ஹீரோ, இப்போ ஒரு 4-5 யங் ஹீரோஸ் இருக்கிறாங்க. பட் முக்கியமான ஒரு ஹீரோவாக வருவார். அதுக்கு ரொம்ப அவர் ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே தெரியுது. சாதாரண ஏதோ லவ் பண்ணிவிட்டு லவ் ஃபெயிலியர் ஆகிட்டு அப்படின்னு ஒரு சின்ன ரோல் கிடையாது. அவ்வளோ வெயிட்டேஜான ஒரு ரோல். அதுக்கு வந்து அவளுடைய முழு எஃபர்ட்டையும் போட்டிருக்காரு. நிச்சயமாக தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு ஹீரோவாக வரணும் அப்படின்னு நான் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன். அஜய்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். விஜயாண்டி சார் வந்து அஜய் பேசும்போது அப்படியே பார்த்துட்டே இருந்தார். அப்படியே ஒரு அப்பா பையனை பார்க்குற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அப்படியே வந்து ஏன்னா
விஜயாண்டி சார் அந்த ஏஜில் ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பார். ஸோ அவருடைய ஆசையை வந்து அவர் முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கிற மாதிரி பார்த்தாரு. அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நிச்சயமாக வந்து அஜய்க்கு வந்து நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. அப்புறம் இந்த படத்தில் ஹீரோயின் ஷஷ்மிதா. ஸோ அவங்க வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஒரு பையனை நடிச்சிருக்காங்க அப்படி தான் சொல்லணும். ஒரு பாய் கட்டில் ஒரு ஷாட் வரும், என்ன ஷாட் அது, என்ன பெர்ஃபார்மன்ஸு, அது பார்க்கும்போதே ஏதோ ஹாலிவுட் படம் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஒரு அவ்வளோ இன்டென்ஸான அந்த ரியாக்ஷன், அந்த அது ரொம்ப ரொம்ப புதுமையாக இருந்துச்சு, ரொம்ப இம்பேக்டாக இருந்துச்சு. நிச்சயமாக அவங்க தான் இந்த படத்துடைய மெயின் பில்லர். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் வந்து பிரிஜிட்டா வந்து நான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு, நம்ம ஸ்கின் டோனில் ஒரு பொண்ணு, அதுவும் தமிழ் பேசுகிற ஒரு பொண்ணு. என்னப்பா பிரிஜிட்டா தானே? பிரிக்கிட்டாவா? ஓகே, வெஜ் பிரியாணி மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, பிரிக்கிட்டா வந்து அவங்களுடைய ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டே நான் வந்து அவங்கள கூப்பிட்டு பேசினேன். ரொம்ப நம்மளுடைய நேட்டிவிட்டி ஸ்கின் டோன் அப்படின்ட்டு. என்னுடைய 2 படங்களும் கூட நான் வந்து மார்கழி திங்களாக இருக்கட்டும், 2K லவ் ஸ்டோரியாக இருக்கட்டும், அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க வேற ஒரு படங்களை நடிச்சிட்டு இருந்ததுனால அவங்களோட ஒர்க் பண்ண முடியல. பட்டு தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு ஹீரோயினாக நிச்சயமாக வருவாங்க. ஏன்னா நம்மளுடைய ஸ்கின் டோன், ரொம்ப அழகாக நடிக்கிறாங்க, நல்லா தமிழ் பேசுகிறாங்க, அவங்களுக்கும் நல்ல ஃபியூச்சர் இருக்குது. இந்த படத்தில் வந்து தனஞ்சயன் சார் எப்பயுமே வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு எனர்ஜியான ஒரு மனிதர். எந்த படமாக இருந்தாலும் அது ஒரு ஹானஸ்ட்டாக சப்போர்ட் பண்ணுவார். அதுவும் வந்து விஜயாண்டனி சாருக்கு வந்து ஒரு பெரிய மாரல் சப்போர்ட். எதுவாக எப்போ ஃபோன் பண்ணாலும் சினிமாவை பற்றி மட்டுமே பேசக்கூடிய, சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த படத்தில் வந்து ஒரு சப்போர்ட்டராக, இந்த படத்துக்கும் அவருக்கும் எந்தவித சம்மந்தம் கிடையாது, இருந்தாலும் வந்து ஒரு சப்போர்ட்டராக வந்து இறங்கி வேலை செய்கிறாரு. அவருடைய நிஜமான கருத்துக்களை வந்து ஓப்பனாக விஜயாண்டனி சார்ட்ட, எனக்கு தெரிஞ்சு விஜயாண்டனி சார்ட்ட ரொம்ப ஹானஸ்ட்டாக ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு ஆள் அவர் தான் நினைக்கிறேன். ஸோ அவர் லவ்வர்ஸ் மாதிரி 2 மணி நேரம்லாம் பேசுவாங்க 2 பேரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து 2 பேரும் அந்த நட்பு அது வந்து ஆரோக்கியமானது. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகை நண்பர்கள், எனக்கு வந்து எல்லாருமே எனக்கு ரொம்ப அண்ணன்ட்டு நான் எல்லார்ட்டையும் நல்லா பேசுவேன். எல்லாருக்கும் நிறைய ப்ரெஸ் மீட்டு நிறைய இடங்களுக்கு நான் போனதுனால எனக்கு பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே எனக்கு வந்து ஒரு கூட பிறந்த அண்ணன் மாதிரி அப்படி தான் நான் பழகுவேன். கவிதா சிஸ்டரும் கூட வந்து நான் ஃபங்க்ஷனில் தான் பார்த்துருக்கேன். பட் அவங்களோட வந்து ஒரு 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 என்னென்னா வந்து ரொம்ப ஜெனூனாக ஒரு ஒரு கருப்பான ஒரு ஸ்கின் டோனில் இருந்துக்கிட்டு ஒரு ஸ்க்ரீனில் வந்து பேச்சு மூலமாக ஒரு அட்ராக்ட் பண்ணுற அந்த தகுதி, அந்த தன்மை இருக்குதுங்களே, அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அது வந்து உடைச்சி அவங்க வந்து கவிதா வந்து இப்படி ஒரு மேடையில் வந்து நிறையா படங்களுக்கு வந்து அவங்க தொகுப்பாளராக வழங்கிட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எதுக்காகனா நம்ம ஒரு குடும்பங்கிறதுக்காகத்தான் நான் இந்த டாப்பிக்கே எடுக்கிறேன். சினிமாவுங்கிறது நம்ம எல்லாருமே வந்து நீங்களாம் சேர்ந்து தான் நாங்களாம் சேர்ந்து தான் நீங்கள். ஸோ எல்லாம் சேர்ந்து தான். பட்டு சமீபத்தில் டிஎன்ஏ திரைப்படமாக இருக்கட்டும், மார்கன் திரைப்படமாக இருக்கட்டும், பிகினிங் ஃபஸ்ட்டு 2 டேஸ் ரிவ்யூ பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூவே இல்லை. சரி என்னடா இப்போ இவ்வளோ ரிவ்யூ வந்து இப்படி இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் ஸ்க்ரீனில் தேட்டருக்கு போனால் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு. இந்த திரைப்படத்தை எதுக்கு இவ்வளோ ஒர்த்லெஸ் படம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அது டிஎன்ஏ திரைப்படத்துக்கும் அது நடந்துச்சு, இந்த திரைப்படத்துக்கும் அது நடந்துச்சு. ஸோ என்னென்னா இப்போ ஒவ்வொரு யூடியூபர்ஸராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து உங்களுக்கான அந்த வியூவர்ஸ்க்கு நீங்கள் உண்மையாக இருங்க. அதுதான் நான் சொல்கிறது. இப்போ வந்து எப்படி வந்து போதை கலாச்சாரம் வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப இப்போ வந்து பயங்கரமாக பேசப்பட்டுருக்கு. அது வந்து ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்குது, இப்போ தான் வந்து தெரிஞ்சிருக்குது, இப்போ தான் அது வந்து வெளியே வந்துருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து யூடியூப்பில் வந்து பணம் வாங்கிட்டு ரிவ்யூ பண்ணுற ஒரு கலாச்சாரம் ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்குது. அது வேண்டாம், அது ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. அது வந்து உங்களை ஃபாலோ பண்ணுற அந்த வியூவர்ஸ்க்கு நீங்கள் துரோகம் பண்ணுற மாதிரி. அது வந்து என்னை தயவு செஞ்சு அது மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன ஜெனுவனான ஒரு ஒப்பீனியன் தோணுதோ அதுக்கு பண்ணுங்கள். உங்கள் யூடியூப்பில் ஆடு கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரிவ்யூ பண்ணுறதும், யூடியூப்பில் ஆடு கொடுக்கலன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரிவ்யூ பண்ணுறதும், அது வந்து ரொம்ப ரொம்ப வருத்தம் அளிக்குது. ரொம்ப ஜெனுவனாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன்.
இது வந்து இப்போ நான் இது மாதிரி பேசுகிறதுனாலும் கூட சில யூடியூபர்ஸ்க்கு என் மேலே கோபம் வரும். இவன் என்ன யோகியமா அப்படின்ட்டு. ஸோ நான் யோகியம் தான். ஏன்னா என்னுடைய சினிமாவுக்கு, என்னுடைய தயாரிப்பாளருக்கு நான் ரொம்ப நேர்மையாக தான் நான் படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம பண்ணுற வேலைக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதில் நாம் வந்து ரொம்ப ஏன்னா ப்ரொடியூசர்ஸே இப்போ வந்து நிறைய வந்துடுச்சு. அதாவது ஸோ மக்களுடைய பார்வையை நம்ம மாற்றணும். அந்த மாதிரியான ஒரு பொறுப்பான ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். ஸோ அதனால் தயவு செஞ்சு ஒரு படத்தை கில் பண்ணுற மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. அது வந்து நம் நம்மளை நாமளே கில் பண்ணிக்கிற மாதிரி. நீங்களும் இதே தொழிலில் தான் இருக்கிறீங்க, நாங்களும் இதே தொழிலில் தான் இருக்கிறோம். இப்போ பாருங்கள், கண்ணப்பாங்கிற திரைப்படத்துக்கு வந்து கோர்ட்டில் வந்து யூடியூபர்ஸ் யாரும் என்னுடைய படங்களுக்கு விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்குறாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, யூடியூபர்ஸ் விமர்சனமும் பண்ண முடியாமல் போகுது. ஸோ தயாரிப்பாளர்கள் அந்த இடத்த நோக்கி நகர ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து அந்த விமர்சனங்கிற ஒரு விஷயம் சின்ன படங்களுக்கு வந்து கிடைக்காம போயிடும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு சின்ன படங்களை வந்து மக்கள் மத்தியில் போய் சேர்க்குறதே நீங்கள் தான். ஸோ ஒரு தயாரிப்பாளர் பாதிக்கப்படாத அளவுக்கு நான் வந்து ஒரு இயக்குனர் பாயிண்ட் ஆஃப் வியூ, நடிகர் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நான் பேசவே இல்லை. ஒரு தயாரிப்பாளர் பாதிக்காத அளவுக்கு தயவு செஞ்சு ரிவ்யூ பண்ணுங்கள். ஸோ இந்த விழாவுக்கு வந்து என்னை கூப்பிட்ட லியோ ஜான் பாலுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு இயக்குனராக ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வருவார் அப்படின்ட்டு அவரை நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ ஸோ மச்.